எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் வட்டையப்பம். ரொம்ப சாஃப்ட்டும் ஸ்பாஞ்சியுமாக இருக்கிற இந்த ஒரு வட்டையப்பம் சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கு. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியமாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பச்சை அரிசி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. பச்சை அரிசி நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் வட்டையப்பம் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் ஒட்டாமையும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கப் அளவு பச்சை அரிசி அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா கழுகி 4 to 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிருக்கு. தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம இதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு ஊற்றுற தண்ணியோட அளவு கரெக்ட் பண்ணுறதுக்காக தான். 3/4 கப் அளவுக்கு பச்சையாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் பால் இருக்கிற துருவன தேங்காய் பொடி சேர்த்துருக்கு. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கு. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருக்கு. இந்த மாவு கட்டியாக இருக்குது, அதனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போவே மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. லாஸ்ட்டாக வேணால் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி ஒரு பவுலுக்குள்ளே ஊற்றி மாற்றி வச்சதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜார் ஒன்றும் பண்ண வேண்டியதில் கழுகக்கூடாது. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி மறுபடியும் கலக்கி மாவுக்குள்ளே ஊற்றக்கூடாது. அப்படியே மாற்றி வச்சுருக்கு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு கடாய்க்குள்ளே மாற்றிருக்கு. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வுக்கு மேலே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி வேக வச்சு திக்காக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு கப்பி காய்ச்சுகா அப்படின்னு சொல்ல மலையாளத்தில். இது நம்ம அப்பம் செய்யும்போது எல்லாம் இந்த வட்டையப்பம் எல்லாம் செய்யும்போது அப்போ நல்லா சாஃப்ட்டும் ஸ்பாஞ்சியும் கிடைக்கிறதுக்காக தான் செய்யறது. இதுக்கு பதிலாக நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்தும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் இது ட்ரெடிஷ்னலில் ரொம்ப பழைய காலத்தில் செய்கிற ஒரு மெத்தடாக இருக்குது. இதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கிறதும் நல்லா டேஸ்டியாக இருக்கிறதும். ஈஸியாக இப்போ எல்லாருமே வேக வச்ச சாதம் சேர்த்துக்கூடி அரைச்சி எடுத்துரு. ஆனால் இந்த மாதிரி செய்கிறது தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அதே மிக்சி ஜாருக்குள்ளே இந்த கப்பி காய்ச்சினது ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா ஆற வேணுன்ட்டு இல்லை, லைட்டாக சூடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கு. தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கு, கப்பி காய்ச்சினது இருக்குது, எல்லாமே சேர்ந்து அரைக்கும் போது இதே மாதிரி திக்காக பேட்டராக வந்துடும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவுக்குள்ளே ஊற்றி கலக்கி எடுத்துக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த தோசை மாவுலேருந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். மாவு இதே மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்தால் மட்டும் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க. மாவோட திக்னஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த மிக்சி ஜாருக்குள்ளே மறுபடியும் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றக்கூடாது. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மாவு கரெக்டாக இருக்குது, மூடி வச்சுக்கலாம். ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால 3 to 4 மணி நேரத்துக்குள்ளே நல்லா பொங்கி வந்துடும். எடுக்கிற ஈஸ்ட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற டேட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய ஈஸ்ட்டில் போட்டு செஞ்சால் நல்லா இருக்காது. வட்டையப்பம் மோஸ்ட்லி எல்லாருமே ஈஸ்ட்டு சேர்த்து செய்கிறது, அப்படி தான் கரெக்டாக கிடைக்கும். இல்லை இருந்தால் கல் இருக்குல்ல, அது ஊற்றியும் செஞ்சு எடுத்துட்டு நான் இப்போ ஈஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். மெதுவாக கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப அடித்து கலக்கிருச்சு அப்படின்னா நுரையெல்லாம் அமங்கி போயிடும். வட்டையப்பம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக போயிடும். மெதுவாக கலக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது வட்டையப்பம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நான் இதுக்குள்ளே சர்க்கரை தான் சேர்த்துருக்கு. சர்க்கரை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு வெல்லம் சேர்த்தும் செஞ்சு எடுத்துக்கலாம். அதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி குழிவாக இருக்கிற ஒரு பிளேட்டுக்குள்ளே கொஞ்சம் நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆவி தண்ணி ஊற்றி கொதித்து ஆவி ஸ்டீமருக்குள்ளே இல்லை இட்லி தட்டுக்கு மேலே பிளேட்டு வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த பிளேட்டோட பாதி அளவுக்கு மாவு ஊற்றிடலாம். நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தோட பாதி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த மாவு கொஞ்சம் பொங்கி வந்துடும், அதுக்கான இடம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம்.
10 to 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற்றுற மாவோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகும் வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வட்டையப்பம் வந்து நல்லா வெந்து ஸ்பாஞ்சியாக பொங்கி வந்திருக்கு. நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்குள்ளே 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது லைட்டாக இருக்கிற ஒரு இனிப்பு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக போதும் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். லைட்டாக இருக்கிற இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 3/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த வட்டையப்பம் வந்து 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.